பிப்ரவரி 2, 2026 தைப்பூச திருவிழாவையொட்டி பள்ளிக்கரணை ஸ்ரீ ஆதி விநாயகர் கோயிலில் பால்குடம் தூக்குற வைபவம் இன்றைக்கி நடக்குது. அதை ஒட்டி தமிழ் யாத்ரா யூடியூப் சேனலில் இது 3வது வருஷமாக நம்ம இதை கவரேஜ் பண்ணுறோம். நம்மளுடைய அன்பர்கள் அனைவருக்கும் முருகர் அருள் முழுமையாக கிடைக்கணும்னு முருகன் இடத்துல வேண்டிக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போவோம். தைப்பூசம் ஐயா, அது எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு? நம்ம எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கோம்? இது 14வது வருஷம். வருஷம் மிக சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆதி விநாயகருடைய ஆலயத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பக்த கோடிகள் எல்லோரும் வருடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு குறையும் இல்லாமல் முருகனுடைய அருள் அற்புதமாக இருக்கிறது. முருகனுடைய ஆசீர்வாதம் மக்களுக்கெல்லாம் இருக்கிறது. ஆகையால் வருடம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 14 வருஷம் முன்னால ஒரு 50 பேரை வச்சிருந்தோம். இன்னைக்கு 500 பேர், 550 பேர். ஆகையால் வருடம் முருகனுடைய அருள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆதி விநாயகருடைய அருளாளில் முருகனுக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது. பால்குட வைபோகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் சிறப்பு என்னவென்றால் நம்மளுடைய பகுதி எம்எல்ஏ அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். அதனால் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் பக்த கோடிகள் கலந்து கொள்ள வேண்டும். நிர்வாகிகள் என்ற அன்னதானம் நடக்கிறது. எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மக்கள் அவர்களே வருடம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பால்குடம் வாராகி அம்மன் கோயில்ல இருந்து கிளம்ப போகுது. நம்ம இப்போ வாராகி அம்மன் தீப ஆராதனையை பார்க்க போகிறோம். பக்தர்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறாங்க. காலையில் 9 மணிங்க. இப்போது தீப ஆராதனையை பார்த்துட்டு அப்படியே கோயிலையும் சுற்றி பார்ப்போங்க. இங்கே பக்தர்கள் நெய் விளக்கு ஏற்றுறாங்க. இங்கே ஸ்தல விருட்சம் கூடவே விநாயகரும் இருக்கிறாரு. மதுரை வீரரும் இங்கே இருக்கிறாங்க. நடராஜர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு. பக்த கோடிகள் அனைவரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் இப்போ நீங்கள் நேரில் பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக செயல்படுதுங்க. அதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தைப்பூச திருவிழாக்காக 500 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 500 ரூபாயில் பெண்களுக்கு மஞ்சள் நிற புடவையும் ஆண்களுக்கு பச்சை நிற ஆடைகளும் கொடுத்துருக்குறாங்க. அதோட கலசத்தில் தேங்காய், சொம்பு, பால் இவ்வளவும் அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பூவு. அதனால் இவங்க பணத்துக்காக எதையும் இந்த விசேஷத்தை செய்யலைங்க. ஒரு தொண்டாக நினச்சி செய்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் நீண்ட ஆயுளோட வாழணும்னு பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டுமே பக்தர்கள் கூடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 50 பேரில் ஆரம்பித்த இந்த பால்குடம் இன்றைக்கி 500 பேர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்குங்க. அதுக்கு முருகருடைய அருள் தான் காரணம். அதை நம்ம இந்த வீடியோவில் வர பார்ப்போங்க எப்படின்ட்டு. எத்தனாவது வருஷம் இது நடக்குது என்னன்ற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க.
பள்ளிக்கரணை அருண் நகரில் உள்ள ஆதிவிநாயகர் கோவிலில் பாலமுருகனுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு 14ஆம் வருடம் பால்குட வைபவம் தற்போது நடைபெற ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் பால்குடத்துக்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் வாழ்த்துக்கள், தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பக்தர்கள் அனைவரும் இந்த முருகனின் அருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்னதானம் மதியம் அன்னதானம் நடைபெற இருக்கிறது. சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்காக பராசக்தி முருகனுக்கு வேல் கொடுத்தனால நம்ம தைப்பூசம் கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருஷமும் இங்கே பக்தர்கள் வந்து கூடிக்கிட்டே இருக்கிறதுக்காக அதற்கான காரணத்தை பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறுது. தமிழ் கடவுளான முருகக் கடவுள் ஒவ்வொருவருடைய குறையும் நிறைவேற்றுறாருன்னு அர்த்தம். கண்டிப்பாக நிறைவேற்றுறாருங்க. அதற்கான பக்தி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். ஜஸ்ட் கன்னத்தில் தப்பு போட்டுக்கிட்டு கும்பிட்டுட்டு போகிறது வேண்டுதல் இல்லைங்க. முறையாக விரதம் இருந்து கந்த சஷ்டியை கடைப்பிடித்து ஒவ்வொருவரும் முருகருடைய முழுமையான அருளை பெற முடியுன்றது கண்கூடாக நாங்கள் பார்த்ததுங்க. ஒவ்வொரு பக்தரும் அப்படி தான் இங்கே வந்திருக்கிறோம். உங்களுக்கும் முருகருடைய அருள் முழுமையாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கனகவேல் முருகனுக்கு அரோகரா, பால முருகனுக்கு அரோகரா, அறுவடை வீட்டுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா, திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்றத்துக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, மருதமலை முருகனுக்கு அரோகரா, பழமுதிர்ச்சோலைக்கு அரோகரா, கார்த்திகை மைந்தனுக்கு அரோகரா, பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா. அம்பலம் சிறப்பு விருந்தினர் பைரவ சுவாமிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க.
அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்படுது. அதை தொடர்ந்து பக்தர்கள் வந்து அவர்கிட்ட ஆசி பெறவும் இருக்கிறாங்க. உள்ள வாராகி அம்மனை கும்பிட்டுட்டு கலசங்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் வருவார். வந்து ஒவ்வொரு பக்தர்களுக்கா கலசத்தையும் காவடியவும் எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஒரு அம்மாவுக்கு சாமி வந்துடுச்சு. நம்ம முருகருடைய இன்னும் இருக்கிற நாமங்களை வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். மருதமலை முருகனுக்கு அரோகரா, பழமுதிர்ச்சோலைக்கு அரோகரா, கார்த்திகை மைந்தனுக்கு அரோகரா, பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா, குமரகுரு தாசருக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா, தெய்வானை முருகனுக்கு அரோகரா, வள்ளி முருகனுக்கு அரோகரா, சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா, தமிழ்ச்செல்வனுக்கு அரோகரா, ராஜவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, இடும்பனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, சரவணனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கந்த சுவாமிக்கு அரோகரா, தண்டாயுதபாணிக்கு அரோகரா, வடபழனி ஆண்டவருக்கு அரோகரா, அழகன் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா அரோகரா.
நிர்வாகிகள் ரெடி ஆயிட்டாங்க, கிளம்பிட்டு இருக்கிறாங்க. தம்பி, நீங்க எத்தனை வருஷம் எடுத்துட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வருஷம். சூப்பர். நீங்க மூணாவது வருஷம். நீங்க அம்மா, நீங்க எத்தனை வருஷம் எடுத்துட்டு இருக்கீங்க? 6 வருஷமா எடுக்கறியா? 6 வருஷம். பால் கூட எடுக்கிறதுல இருந்து அப்புறம் 6 வருஷமா பால் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுது. நிறைவேறும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். முதல் வருஷம். உங்க பேர் என்ன? என்ன வேண்டிக்கிட்டீங்க? நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? சரி. மெயின் ரோட்ல இருந்து சாமி ஊர்வலம் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்குங்க. முதல்ல காவடியும் அதுக்கப்புறம் பால் குடமும் வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க, இளம் பெண்கள், முதியவர்கள் எல்லோருமே கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு பிரார்த்தனை. குழந்தைங்களுக்கு தான் நல்லா படிக்கணுன்றது, இளம் பெண்களுக்கு நல்ல கணவர் அமையணுன்றது, இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை வாரிசு உருவாகணுன்ற வேண்டுதல், பெரியவங்களுக்கு தன் குடும்பம் நல்லா இருக்கணுன்றது, முதியவர்களுக்கும் அதே தான். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுதலுங்க. எல்லாத்தையும் நம்ம முருக கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு கொடுத்துக்கிட்டும் இருக்கிறாரு. இனியும் கொடுப்பாருன்னு நம்புவோம். ஒவ்வொரு வருஷமும் பால்குடம் அதிகமாகிட்டே இருக்கிறப்பயே நமக்கு தெரியும். ஒருத்தவங்க தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதை அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்களும் வந்து எடுக்கிறாங்க. தன்னுடைய குழந்தைகளையும் காவடி தூக்கி அவங்களுடைய எதிர்காலத்தை நல்லா அமையணும்னு வேண்டிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் மேலும் இது போல் நிறைய வீடியோக்களை போடுறதுக்கு நல்ல உத்வேகமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். பால் குடம் எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு அவங்க கையாலேயே முருகருக்கும் தேவயானிக்கும் பால் அபிஷேகம் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இது எத்தனை கோயிலில் கிடைக்குன்றது தெரியல. அதோடு இல்லைங்க, இந்த நிர்வாகம் ஒரு வெண்டாரை பிடிச்சிருக்கிறாங்க. அந்த வெண்டார் எல்லாருக்கும் மதிய உணவு பிரசாதமாக கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அறுசுவை உணவுங்க, எந்த குறையும் இல்லை, நல்லபடியாக பண்ணியிருக்கிறாங்க. கூட்டு, பொரியல், சாம்பார், வடை, பாயாசம், ரசம், மோர் எல்லாமே இருக்குங்க. சுத்தமான தண்ணி பாக்கெட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதோட இந்த நிர்வாகம் அந்த பக்தர்களுக்கு, அதாவது பால்குடம் தூக்குன அந்த பக்தர்களுக்கு பிரசாத பையும் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே சிறப்புங்க, ரொம்ப சிறப்புங்க.
சாமிக்கு வந்து சாயந்தரமாக முழு அலங்காரத்தோட திரும்பவும் பூஜை நடக்குது. உண்மையிலே கிரேட்டுங்க. இந்த நிர்வாகத்தை எப்படி தான் பாராட்டுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு திரும்பவும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சென்னையில் பள்ளிக்கரணையை சுற்றி இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற முருகரை வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடனை செலுத்துங்க. உங்களுக்கும் நல்லதே நடக்கும்னு நம்புகிறோம். கடைசியாக இங்கே பாட்டு கச்சேரி கூட வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி ஆர்கெஸ்ட்ராவை, அதுவும் முழுசாக இறைவனுடைய சாங்ஸை மட்டும் பாடுற ஆர்கெஸ்ட்ராவை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. சின்ன வயசில் ஊரில் நான் கேட்டது திரும்பவும் இங்கே கேட்குறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்த ஆண்டு தைப்பூசத்துக்கு இன்னும் நிறைய பக்தர்கள் வெளிநாட்டில் வெளியூரில் இருந்து கூட இங்கே வந்து ஒரு தரிசனத்தை பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். முருகன் எல்லா அருளையும் எல்லோருக்கும் வழங்கணும்னு வேண்டிக்கிறோம். திரும்பவும் முருகருடைய நாமவெளியை சொல்லுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கனகவேல் முருகனுக்கு அரோகரா, பால முருகனுக்கு அரோகரா, அறுவடை வீட்டுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா, திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்றத்துக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, மருதமலை முருகனுக்கு அரோகரா, பழமுதிர்ச்சோலைக்கு அரோகரா, கார்த்திகை மைந்தனுக்கு அரோகரா, பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா, குமரகுருதாசருக்கு அரோகரா. அரகரா அரகரா அரோ